தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித பதுவைப்பதியரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரத்தின் சீர்மிகு பெட்டகமான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் லேடி மலரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வலிமை மிக்கவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தை விரும்பி செய்து வந்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவை மிகவும் நேசித்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக தரும நெறியில் மாறாத மனதை உடையவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்பாசை வென்றவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நமவின் மீனான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக செய்தி ஊக்கமுடன் பிரசங்கித்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் திருவாக்கின் குரல் ஒளியான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியானவரின் படிப்பினைகளை விரும்பியவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக விசுவாசம் இல்லாதவர்களுக்கு வாய்மையா உபதேசம் செய்கிறவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்களை நடுநடுங்க செய்கிறவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியவான்களுக்கு நிறைவான படிப்பினையான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீனோர் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் கொழுந்தனான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலம் தருபவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியங்களை செய்கிறவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழிதவறி போனவர்களுக்கு துணையான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றமற்ற மக்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலுமான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கிறவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மையை போதிக்கும் உபதேசியான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்களை மிரட்டி ஓட்டுகிறவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குபவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணமடைந்தோருக்கு இறைவன் உதவியால் ஓய்வு கொடுத்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி
குருடருக்கு பார்வையளித்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவைகளை கண்டடைய செய்கிறவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இழந்து போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழக்காடிகளை உண்மையை பாதுகாப்பவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரத்திற்கு சுதந்திரவாளியான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரருக்கு ரத்தினமான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசம் செய்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விஷகுணம் அருந்தியவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் குறைவற்ற தூய்மையை நேசித்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியம் என்கிற ஞான மேலாண்மை பல நாடுகளில் விளைவித்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் தத்தளித்த வீரர்களை மீட்டவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை வேண்டு ஒரு நண்பரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்னிருந்த ஆன்மாக்களை பரத்தில் சேர்த்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்னாக்கழியாத நற்றவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரான்சிஸ் அசிசியாரின் சபையின் தரணான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு குழந்தை வடிவில் வந்த தெய்வபாலனை தாங்கிய தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் இறந்ததே சிறு குழந்தை வழியாக தெருக்களில் இறைவனால் அறிவிக்கப்பட பெயர் பெற்றவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 2 ஓராண்டிற்குள் பீடத்தில் மகிமைக்கு உயர்த்தப்பட்டவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவண்ணி மீட்டருளும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குறுதிகளுக்கு நாம் உங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக மன்றாடுவோமாக. தூய அந்தோனியாரே, வீரமிகும் ஆயரே, துன்புறுவோருக்கு மகிழ்ச்சி தருபவரே, பாவிகளை மீட்டிட அரும்பாடுபட்டவரே, இவ்வுலக துன்பங்களுக்கு பின் எங்களுக்கு முடிவில்லா பேரின்ப வாழ்வு தரவும், இக்கட்டுக்கள் நீங்க பெறவும், வேண்டும் வரங்கள் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவரும் இறைவனின் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும். ஆமென். புனித கன்னிமரியாளை நோக்கி புனித பெர்னார்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபது உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தரலும். கண்ணியர்களின் அரசியான கண்ணியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உன் திருவடி நாடி ஓடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்தை துயரத்தோடும் திருமுன் காத்து நிற்கின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித கன்னிமரியே,
இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்க செலுத்தல் வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இந்த பூமி இறையாட்சி மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார் அன்பில் பணி புது உலகங்கள் படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது குடும்பத்தினர் கருத்துப்படி ஜெயசுராஜ் அவருடைய 4வது ஆண்டு நினைவு பலியாகும். இருதய ராசியுடைய 3ஆம் நாள் நினைவு பலியாக இருதயநாதன் எலிசபெத் ராணி கட்டுப்படி இறைவனுக்கு நன்றியாக, மிக்கேலம்மாள் முத்துசாமி அருள்சாமி கட்டுப்படி இறைவனுக்கு நன்றியாக, இயேசு சாந்தி கட்டுப்படி ஆரோக்கியமேறு வேண்மலை பாற்றிக்காக, இயேசு சாந்தி கட்டுப்படி உபகாரசாமி வேண்மலை பாற்றிக்காக இன்று நம்முடைய பங்கிலே ஜெயராஜ் அவருடைய துணைவியார் திருமதி இருதய மேரி ஓய்வு பெற்ற ஆசிரியை இன்று மதியம் தன்னுடைய இறுதி பயணத்தை ஆண்டவருடைய பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவருடைய குடும்பத்தினருக்கு பங்கின் சார்பாக நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்ளவும் ஆண்டவரிடத்தில் இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளை, திரு அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, 13 வாரங்களாக தொடர்ந்து நாம் சிறப்பு நவநாளிலே
நம்முடைய கூடியர்த்தவர் புனிய பட்டி அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாட ஆயத்தமானோம். ஏறக்குறைய 6 வாரம் சிறப்பாக நடந்தது நவநாள். பிறகு இந்த பெரும் தொற்றின் காரணமாக நேரலையிலே இந்த தொடர் சிறப்பு நவநாளை நாம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று 13வது வார நிறைவு நாள். இந்த நாளிலே நேரலையிலே நீங்கள் உங்கள் இல்லத்திலிருந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளலாம். உடைய தேவைகளுக்காக சிறப்பாக செவியுங்கள். இந்த நாளிலே குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய புனித அந்தோனியார் என்கிற எண்ணத்திலே நாம் சிந்தித்து செவிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொடுக்க நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பார்வையிட்டுக் கொள்கிறேன். என்னுடைய சிந்தையால் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினார் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியாரை பொழுதும் கன்னியான தீய முறையால் வானக முதல் புனிதரனை வரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நாம் இறைவனானவரிடம் எனக்காக மூலம் நடக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேரின்ப வாழ்வுக்கு நம்ம அழைத்து செல்வதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உதவி முதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றியத்தில் அறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து ஆம் என உண்மையையே பேசுபவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைச்சொற்றடர்கள் 18 22 வரை. சகோதர சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மையுள்ளவராய் இருப்பது போல நான் சொல்லுவதும் உண்மையே. நானும் சில்வானும் திமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் கடவுளை போற்றி புகழும் பொழுது அவர் வழியாக ஆமேன் என சொல்லுகிறோம். கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, உம் ஊழியன் மீது உம்முக ஒளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உம்முக ஒளி வீசச் செய்யும். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. பல்லவி, உம் ஊழியன் மீது உம்முக ஒளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உம்முக ஒளி வீசச் செய்யும். வாயை ஆவண திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏழிலும் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உன் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீ வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கும் இறங்கி அருளும். பல்லவி, உம் ஊழியன் மீது உம்முக ஒளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உம்முக ஒளி வீசச் செய்யும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தி அருளும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ளா விடாதே. ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்தருளும். உம் விதிகளை எனக்கு நீ கற்பித்தருளும். பல்லவி, உம் ஊழியன் மீது உம்முக ஒளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உம்முக ஒளி வீசச் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் வழி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 13 to 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்ட மனிதரால் வெளிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் என்னையே
சகோதர சகோதரிகளை நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிறது தந்தையாம் இறைவனுக்கு பிதாவோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்தபடியை ஏற்றுக்கொள்வாராக. அந்தவரே இரக்கத்துடன் நீங்கள் பணியை கண்ணோக்கியவுடன் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நமக்கு ஒப்புக் கொடுக்கவே காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பினோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, உரியவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய சுயமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே முதமாண்மை வானக தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேதாபியன்கள் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக் கொண்டவர். ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்பட வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடம்புகளில் உண்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சுத்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமள உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணம் நமக்கு ஊழியமுறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும்படி
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்வோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையில் நிற்கின்றோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் எல்லாம் திருநிலைஞராகிய அனைவரோடும் உமது திரு அவை எங்கள் நிறைவு வரை செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்ட எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குறைந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்புகள் நிலைக்கும் அவருள்ள உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த சுபத்தில் மன்னர் தந்தை நோக்கி நம்பிக்கையுடன் செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் உடனே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அடிக்கணும் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி மது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிவர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தூய உடலும் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. அறிவிலே
புனித யோசேப்பாண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, பேறு பெற்ற கன்னிமரியாளின் துணைவரே, உம்மிடம் கடவுள் ஒரே மகனை ஒப்படைத்தார். ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். மன்றாடுவோம். ஆண்டவரே, நலமழைக்கும் உமது செயலங்களை தீய நாட்டங்களில் விடுவிக்கும் உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்லும் கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அதுவா பதியரமந்துணியாரே, எங்களுக்காக மன்றாடும். அதுவா பதியரமந்துணியாரே, எங்களுக்காக மன்றாடும். அதுவா பதியரமந்துணியாரே, எங்களுக்காக மன்றாடும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே பரிசுத்த தேவதாயே, எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் மடைக்குளத்தை தேடி விடமிருக்கிறோம். மகிமை நிறைந்தவிடம் ஆசீர்வாதவிடமான கன்னிகையே, எங்கள் மன்றாட்டை தலைவிடாம் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தருடைய இருக்கிற புனித அந்தோனியாரே, இயேசுபாதகனை கையில் எங்கும் பேறு பெற்ற பரிசுத்த தலம் வழங்கும் வேலையே, இன்னொருவோரின் சஞ்சீவிய ஆவிகளின் தஞ்சமே, நாதரவை நாடி ஓடி வந்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. ஓடி அற்புதரான புனித அந்தோனியாரே, பிசாசுகளை விரட்டி ஓட்டுபவரை, கருணையின் மகளே, உலகிலும் தஞ்சமும் நேரிடவோ, நீங்கள் ஞானத்தில் என்பதை காண்பிப்பவர்கள் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களுக்கு யார் ஆதரிப்பார்? நீர் இணையாவிட்டால் வேறு யார் இணைப்பார்? நீர் வருவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் வருவார்? தஞ்சமென்று ஓடிவந்த அடியோர்கள் வேண்டியாயும் கருணையின் கடலை, தவிப்போரின் தாவரமே, துணையில்லாத பஞ்சங்களே, திருத்தலம் தேடி வந்தோம். நான் விரும்பி கேட்கும் இறைவனுடன் நாங்கள் கேட்பவற்றை கேட்டார். எங்கள் அன்பான தந்தையை எங்களை முழுவதும் நமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைவனது சக்தி வாய்ந்தவரை, உமது மன்றாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக. இறை மக்களின் மன்றாட். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தை விவேகத்தை மலைத்தருள வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்தில் சமயமற்றுமையிலும் சகோதரிப்பு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் உமது திருவிழத்தின் முடிவுடன் நடத்த நினைக்க மனமினையத்தோர் நிம்மதி அடையவும் வேண்டும் என்று புனித அந்தோனியார்
சிந்தனைகளில் இருந்தும் தீயின் சோதனைகளில் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகொள்ளும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் உமது ஆதரவை இருக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்ட நம்பிக்கையிழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, முதலமில்லாத அன்புக்குரியவர், முதருளின் துணையால் கோடியற்புதரிடப்பட்ட புனித அந்தோணியாரை எண்ணும் மக்கள் ஆகிய பேர் முதுகருணை கண்களை திருப்பியரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோ. கோடியற்புதர் என புகழ் பெற்றி, கோடியற்புதர் என புகழ் பெற்றி, நாடி வரும் எம் குறை தீர்த்தீ. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோ. இயேசுவை கையில் தாங்கியதா, இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, நீலை உலையாதிருக்க அருள்வீர். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கவும், அவரை வணங்கவும் துதிக்கவும், நன்றியோடு அவரை நினைத்து பார்க்கவும். இறைவன் தாமே இந்த 13 சிறப்பு நவ நாட்களிலே மழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி உணர்வோடு, ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக இந்த 13 சிறப்பு நவ நாளிலும் எங்களை விடநடத்தி இந்த அருளுக்காக ஆசிரியருக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம், நன்றி உணர்வோடு பாடுவோம்.
ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே, தர்மையான நேரத்திலே ஆராதிக்கிற பொழுது இறைவனுடைய புகழ மாட்சியும் அவருடைய அற்புதங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடி, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. அல்லேலூயா பாடி ஆராதிப்போமே. இன்று இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. இன்று விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. ஆராதனை 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 ஆராதனை. வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே, இயேசுவே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். விலங்குகள் உடையும் பாவம் தீரும் ஆராதனையாலே, கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே, ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி ஆராதிக்கும் இருக்கிற நேரத்தில் இதோ உங்களுடைய நோய்கள் தீரும், உடைய வாதைகள் தீரும், ஆணவம் வழியும் தீவினை வழியும். சிறைப்பட்ட தூதர்கள் எல்லாம் ஆராதிக்கப்படுது, அவருடைய விலங்குகள் ஒடிந்து அவர்கள் வெளியே சென்றார். ஆண்டவரை உற்று நோக்குங்கள், நோய்கள் தீரக்கூடிய நேரம் இது. இயேசு பார்த்து, நோய்கள் தீரும், வாதைகள் தீரும் ஆராதனையாலே, ஆணவம் வழியும் தீவினை வழியும் ஆராதனையாலே. நோய்கள் தீரும், வாதைகள் தீரும் ஆராதனையாலே, ஆணவம் வழியும் தீவினை வழியும் ஆராதனையாலே. சீரைப்பட்ட தீருத்தூதர் ஆராதித்ததால், திருவருளாலே விலங்குகள் தகர விடுதலையானாரே. சீரைப்பட்ட தீருத்தூதர் ஆராதித்ததால், திருவருளாலே விலங்குகள் தகர விடுதலையானாரே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மங்கள் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். இயேசுவை ஆராதிக்கின்றோம். இயேசுவை ஆராதிக்கின்றோம். தந்தையை ஆராதிக்கின்றோம். ஆவியை ஆராதி, முழு விளக்கோடு ஆராதி, முழு மனசோடு ஆராதி, நன்றி உணர்வோடு ஆராதிக்கின்றோம். இயேசுவே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 திருமணமாகிற பொழுது இருக்கிற மகிழ்ச்சி, குழந்தைக்கு தந்தையாக தாயாக மாறுகிற பொழுது இரட்டிப்பாக மாறுகிறது. அந்த குழந்தையை அப்படியே கையில் எடுத்து, அப்பா
இதுதான் உடைய தாய், இதுதான் உடைய தந்தை அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சுகிற பொழுது அவர்களுக்கு இருக்கிற ஆனந்தம் அளவிட முடியாது. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் அப்படியே கையில் எடுத்தாலே அவ்வளவு கொஞ்சம் மகிழக்கூடிய அனுபவம் கிடைக்கிறது. எப்போ ஒரு மகளுக்கு தாயாக தந்தையாக ஒரு குடும்பம் மாறுகிறதோ அந்த சமயத்தில் அந்த குடும்பம் பெயர் பெற்ற குடும்பமாக மாறுகிறது. அவ்வளவு கொடையை அவர்கள் இறைவனிடம் பெற்றுக் கொண்டதாகத்தான் அர்த்தம். அதுதான் அந்த குழந்தை பாக்கியம், குழந்தை பேரு என்று நாம் சொல்லலாம். அதே குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர முதல்ல பேசுகிற வார்த்தை என்ன? முதல்ல பேசுகிற வார்த்தை இதுல எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம். அதுல குறிப்பாக அந்த குழந்தை, உலகத்துல இருக்க எல்லா குழந்தைகளும் சரி, அம்மா அல்லது அப்பா அல்லது தாத்தா அல்லது பாட்டி அல்லது மாமா அல்லது அத்தை அப்படின்னு ஏதாவது சொல்லுகிற பொழுது இருக்கிற ஆணவத்திற்கு அளவே சொல்லலாம். ஒரு அடி எடுத்து வைக்கிறப்ப அது கீழே விழுந்து எந்திரிக்கிறப்போ அதை பார்க்கிற பின்ன மகிழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த மழலை சொல்லும். யாழ் மீது குரலை மீது சொல்லுவார்கள், குழந்தையும் மழலை சொல் கேளாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகள் பேசுகிற சின்ன அந்த மழலை மொழி நம்ம எல்லாம் பிரமிக்க வைக்கிறது. அப்படித்தான் அந்த குழந்தை பருவ அனுபவம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு வேணா ஒரு வேலை தெரியாமல் அறியாமல் இருக்கலாம். என்ன நடந்துச்சு இந்த குழந்தை பருவத்தில் தெரியாமல். ஆனால் பெற்றோர்கள், பெரியவர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி. ஆண்டவரே சொல்லி சகோதரர்களே, அதே ஒரு குழந்தையை தான் ஆண்டவர் இயேசுடைய வடிவிலும் நாம் கண்டோம். குழந்தை இயேசுவை அவர் பிறந்த பொழுது அவரை சந்தித்த மக்கள் என்ன செய்தார்கள்? முதல் அந்த சந்திப்பு அவர்களுடைய வாழ்வை மாற்றியது. குழந்தை இயேசுவை முதல் பார்த்தது தாய் மரியாள். அவருடைய வாழ்வை ஆண்டவர் இயேசுவுக்காக அர்ப்பணமானது. அவர் கடவுளுடைய தாய்கள் வாழ்விலே புதிய பாதையை பெற்றுக் கொண்டார்கள். இதுதான் திருவிழியம் நமக்கு காட்டுகிற குழந்தை இயேசுவை சந்தித்த நிகழ்வு, உண்மைகள். அதே போல இந்த குழந்தை இயேசுவை எல்லா மனிதரும் சந்திக்க வேண்டும் என்றுதான் அன்னையாம் திருச்சுவை விரும்புகிறது. அதனால்தான் ஒவ்வொரு அன்னை மரியாவுடைய திருச்சுருவத்தை பார்க்கிற பொழுது அற்புதமான குழந்தை இயேசுடைய சுருவம் அங்கே இருக்கும். ஒரு சேர அரவணைத்துக் கொண்டு தாய் மரியாதை இருப்பார்கள் இல்லையா? குறிப்பாக நம்ம நாட்டில் கீழ் திசைகளின் வேளாங்கண்ணி அல்லது லூர்து நகர் என்று அழைக்கப்படுகிற இடத்துல அன்னை மரியா காட்சி கொடுத்த பொழுது குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி காட்சி கொடுத்தார். ஒரு பால்கார சிறுவன், மோர்கார சிறுவன், இப்படி பார்த்த பொழுதெல்லாம் அந்த குழந்தை, அந்த படத்துல கூட ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க, அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த குழந்தை இயேசுவை காட்டுவார்கள். இயேசுவை பிரியமான உறவுகளே, குழந்தை இயேசுவை சந்தித்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மாற்றம் நிகழ்ந்தது, ஏற்றம் நிகழ்ந்தது, புனிதத்தன்மை பிறந்தது, மனிதத்தன்மை ஒழிந்தது, பாவம் அழிந்தது, புனிதம் அங்கே வளர்ந்தது என்று சொல்லலாம். அன்னை மரியா சந்தித்தார், அவர் ஆண்டவருடைய தாயாக மாறினார். தந்தை சூசை சந்தித்தார், அவர் திருக்குடும்பத்தின் தலைவராக மாறினார். இடையர்கள் சந்தித்தார்கள், நற்செய்தியாளர்களாக மாறினார்கள். வான தூதர்கள் ஆண்டவர் இயேசுவுடைய அந்த குழந்தை அறிவிப்பை ஞானிகளுக்கு சொல்லுகிற அந்த நட்சத்திரத்தின் வழியாக காட்டுகிறார் கடவுள். அந்த ஞானிகளுக்கு புதிய பாதை கிடைத்தது. அதே போலத்தான் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய திருக்கரங்களிலே குழந்தையை சொல்லி தவழ்கிறார். ஒரு கதை நமக்கு நினைவிற்கு நினைக்கிறது. அவர் இந்த மறைமுறை நிகழ்த்துவதற்காக பல ஊர்களுக்கு செல்லுகிற பழக்கமுடையவர். அப்படி சென்ற பொழுது ஒரு நபர் அவருடைய அறையிலே தங்குவதற்கு அந்தோனியாருக்கு ஒரு வாய்ப்பை, இடத்தை ஒதுக்குகிறார். அந்தோனியார் உள்ள முழங்கால் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ஜெபிக்கிறப்ப அந்த உள்ள அறை மிக மிக ஒளிமயமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. அது இந்த கொடுத்த அந்த நபர் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்கலான்னு கொஞ்சம் ஆசையோட பார்க்கிற பொழுது அந்த அந்த வீடே ஒளிமயமாக இருக்கிறது. அந்தோனியாருடைய திருக்கரத்திலே குழந்தை இயேசு இருப்பதை அவர் பார்க்கிறார். பிறகு அது காலங்காலமாக கதையாக புனையப்பட்டு அற்புதமான வகையில் அந்தோனியாருக்கு ஆண்டவர் இயேசு குழந்தை வடிவிலே காட்சி கொடுத்து நம்பப்படுகிறது. இயேசுவை பிரியமான உறவுகளே, இதுல இரண்டு விஷயம் நாம் உணர வேண்டும். குழந்தை இயேசுவை
கையில் தாங்கிய அந்தோனியார் அப்படிங்கிற பொழுது 2 விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தணும். அந்தோனியாருக்கு எப்படி இந்த காட்சி கிடைச்சது அப்படின்னா, ஜெபத்தின் வழியாகத்தான் கிடைத்தது. தனிமையாக இருந்த பொழுதுதான் கிடைத்தது, தனித்திருந்த பொழுதுதான் கிடைத்தது, ஜெபித்த பொழுதுதான் கிடைத்தது, விழித்திருந்த பொழுதுதான் கிடைத்தது, கடவுளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் கிடைத்தது. அதிசய நிகழ்வு. குடும்பத்தோட கூட்டத்தோட பெரிய ஒரு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறப்ப அவருக்கு அந்த மாதிரி காட்சி கிடைக்கவில்லை. மாறாக தனிப்பட்ட உள் அறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது குழந்தை கரத்தில் வருகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கரத்துல அவர் அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கிறப்ப, நானும் நீங்களும் சில சமயத்துல ஜம்மான கையில் வச்சிருப்போம், அல்லது விவிலியத்தை கையில் வச்சிருப்போம், அல்லது ஏதாவது ஜெப புத்தகத்தை வச்சு ஜெபிக்கலாம். ஆனால் இயேசுவை குழந்தையாக இருக்கிறது என்ன ஒரு ஆனந்தமாக இருந்திருக்கு. அதுதான் தனிப்பட்ட சந்திப்பு. இன்னைக்கு அதற்குத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஏதோ அந்தோனியாரை தூக்கி வச்சிருக்கிறார், அவர் குழந்தை இயேசு தாங்கிட்டு இருக்கிறார் என்று அவரை தொட்டு கும்பிடுவது மட்டுமல்ல, எனக்கும் இது போல அனுபவம் வேண்டும் என நாம் ஆசைப்பட வேண்டும், ஆவல் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் எடுக்கிற முயற்சி தான் தனி ஜெபம். அந்த தனி ஜெபம் என்பது நம்முடைய உள்ளறைக்குள் இருக்கலாம், அல்லது ஆண்டவர் மட்டும் வாழுகின்ற இந்த அற்புதமான திருக்குறள் இருக்கிற நற்கருணை பிரசன்னத்தின் முன்பாக இருக்கலாம். அப்படி செய்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய அந்தோனியார் பாதுகாவலுக்கு காட்சி கொடுத்ததை போல நமக்கும் காட்சி தருவார். இது நடக்குமா அப்படின்னு சொன்னா, புனிதர்கள் வாழ்க்கை வரலாறு வாசித்து பாருங்க. வாழ்க்கை வரலாறு வாசித்து பாருங்க. எத்தனை முறை கடவுள் காட்சி கொடுத்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நற்கருணை திருவிழாவை கொண்டாடிய பொழுது தாமஸ் அக்வினாஸ் இல்லையா, அவரை குறித்து ஒரு சிலர் பகிர்ந்திருக்கலாம். அவர் வாழ்க்கையில பல அனுபவங்களை பெற்றுக் கொண்டார். அதுல ஒரு அனுபவம் தான் நற்கருணை அனுபவம். அப்படி அவர் பெற்ற பொழுது என்ன ஆச்சுன்னா, ஒரு பாடல் எழுதுகிறார். இன்று வரை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். தாந்தும் இருக்கும் என்று சொல்லுவார்கள். தமிழிலே மாண்புயர் கீதம் இல்லையா, நாம் இன்றும் பாடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பாடல் எழுதியது தாமஸ் அக்வினாஸ். அவர் ஒரு புனிதர். நற்கருணை சந்தித்த பொழுது புதிய பாடல் பிறந்தது. அதுதான் ஒரு வாழ்வின் மாற்றத்தை கொடுத்தது. இது போலத்தான் நாம் குழந்தை இயேசுவை பெறுகிற பொழுது, நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிற பொழுது, உயிருள்ள ஆண்டவரை தனிப்பட்ட விதத்திலே நேரத்தை அதற்காக ஒதுக்குகிற பொழுது, அவரை சந்திக்கிற பொழுது இறைவன் நம்மையும் சந்திப்பார். இது முதல் செய்தி. அதில் மிக குறிப்பாக ஜெபிக்கிற நேரத்திலே கடவுளை நோக்கி நம் எண்ணங்களை, நம் சிந்தனைகளை, நம்முடைய எல்லா வகையான எண்ண ஓட்டங்களையும் அலைவிட வேண்டும். சமயத்தில் பார்க்கலாம், வீட்டில் ஜெபமாலை சொன்னாலும் பைபிள் படிச்சாலும் அங்கேயும் வேடிக்கை பார்க்கணும், டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு இல்லையா. அதுல இருந்து மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் பக்கம் திருப்பி தனிஜபத்திலே நாம் ஒன்றித்திருந்தால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். இது முதல் அனுபவம். இரண்டாவது, குழந்தை